அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நீங்கள் தேடும்போது அவருடைய சித்தம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று நீ அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினி போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து பாலும் தேனும் ஊடும் தேசத்திற்கு தேவனாகிய கடவுள் கொண்டு போகும்போது இதோ அவர்கள் போகும் வழிகளெல்லாம் அவர்களை எதிரிகள் தாக்க, எதிர்க்க, கலகம் செய்ய வந்தார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், அவர்களை வழிநடத்தி செல்லும் ஆவியான தேவன் அவர்களுக்கு முன்னே போய் அவர் அக்கினி மதிலாய் அவர்களுக்கு இருந்து எதிரிகளை சின்ன பின்னமாக அவர் சிதறடித்தார், அவர் அழித்து போட்டார். இதே போலத்தான் அன்பானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தை தேடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னே போய் அக்கினியான தேவன் எதிரிகளை அழிப்பார், எதிர்ப்புகளை அழிப்பார், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அழிப்பார், மாந்திரிக தந்திரங்களை அவர் அழிப்பார், சத்துரு கொண்டு வரும் எல்லா தடைகளையும் அவர் அழிப்பார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய புது பலன் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதிரிகளுடைய சகல திட்டங்களையும் அழித்து விடுவீர்கள். ஆகவேதான் தேவன் நமக்கு முன்னாலே அவர் போகிறார். ஆகவே இந்த நாளில் எனக்கு முன்னே போய் எனக்கு முன்னால் இருக்கிற இடரல்களையும் எதிரிகளையும் நிர்மூலமாக்குற தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்மை பற்றிக்கொள்வேன். இயேசு என்னும் நாமத்தினாலே நானும் சாத்தானுடைய எதிர்ப்புகளையும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் என்னுடைய முழங்கால் யுத்தத்தினாலே அனுதினமும் நான் நிர்மூலமாக்குவேன். என்னை புது பலத்தால் நிரப்பும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாய் வெளிப்பட்ட வழிநடத்தும் தேவனே, உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே நீ போய் பற்றிக்கும் அக்கினியாய் நீ இருந்து எதிரிகளை சுட்டெரித்தீரே. அதோடு மாத்திரமல்ல, உம்முடைய அபிஷேகத்தினால இயேசுவின் நாமத்தில் உமது ஜனங்களும் எதிரிகளை சுட்டெரிக்கும்படி, நிர்மூலமாக்கும்படி அவர்களை முழங்கால் யுத்தத்தினால் நிரப்புகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் அந்த அற்புதங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.